Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல fourth question பார்க்கிறோம். Question என்னன்னா solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 if the product of two roots is 1. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. இப்போ இந்த ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 3x கியூப் எக்ஸ் கியூப்ன்றதுனால இப்போ நம்மளுக்கு 3 ரூட்ஸ் வரும். அதனால தான் ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. அதாவது டூ ரூட்ஸோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 1. அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ இது மூலமாக நம்ம பீட்டா வந்து நம்ம என்ன சொல்லலாம், 1 by alpha. ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் என்ன, 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0. இப்போ ஜென்ரலாக கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ax cube plus bx square plus cx plus d equal to 0. ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ என்ன minus 16, சியோட வேல்யூ என்ன 23, டியோட வேல்யூ என்ன minus 6. இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் பி பை ஏ அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே பீட்டா வந்து என்ன 1 பை ஆல்ஃபா. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் இப்போது பி பை ஏ, பியோட வேல்யூ என்ன மைனஸ் 16 பை ஏயோட வேல்யூ என்ன 3. அப்போது இது 16 பை 3. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16 பை 3. இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா இன்ட்டு காமா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் டி பை ஏ. அப்போது மைனஸ் டியோட வேல்யூ என்ன மைனஸ் 6 பை ஏயோட வேல்யூ என்ன 3. அப்போ இது என்ன வருது, பாசிட்டிவ் 6 பை 3. 6 பை 3 என்ன 2. அதாவது ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா இன்ட்டு காமாவோட வேல்யூ என்ன 2. இப்போ ஆல்ஃபா இங்கேயும் ஆல்ஃபா நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வருது, காமா ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16 பை 3. இப்போ நம்மளுக்கு காமாவோட வேல்யூ தெரியுன்றதுனால சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16 பை 3. ஸோ இது மூலமாக ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா இது நம்ம என்ன சொல்லலாம், 16 பை 3 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 2. இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் இங்கே 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 16 இங்கே மைனஸ் 6 அப்படின்னு வரும். ஏன்னா 2 × 3 6. அப்போ 16 மைனஸ் 6 என்ன 10. அப்போது 10 பை 3. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ஈக்குவல் டு 10 பை 3. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் ஆல்ஃபா, மேலே என்ன வரும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 10 பை 3. இப்போ 3 இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ இந்த ஆல்ஃபா இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும் ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. அப்போது 3 ஆல்ஃபா ஸ்கொயர் 10 ஆல்ஃபா இந்த சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஏயோட வேல்யூ என்ன 3, சியோட வேல்யூ என்ன 3. அப்போது ஏ இன்ட்டு சி என்ன, அதாவது 3 × 3 வந்து 9. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 வரும். ஸோ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது மைனஸ் 9 மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வரும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம், 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 9 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் 3 ஆல்ஃபா காமனாக இருக்குது. காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா மைனஸ் 3. இப்போது அடுத்த 2 டேர்ம்ஸில் மைனஸை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் 3 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போது 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டர்ஸாக எழுதியாச்சு. ஸோ இது மூலமாக 3 ஆல்ஃபா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போது 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பை 3, இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் சப்போஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பை 3னா அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன, பீட்டா வந்து 1 பை ஆல்ஃபா. அப்போ உங்களுக்கு பீட்டாவோட வேல்யூ 3 அப்படின்னு வரும், காமாவோட வேல்யூ 2 அப்படின்னு பார்த்தாச்சு. சப்போஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 3னா அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன வரும் 1 பை 3. அதே மாதிரி காமாவோட வேல்யூ என்ன 2. ஸோ ரூட்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதாவது அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.